நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு நிலநடுக்கம் தான் காரணம் என நேபாள அரசு தற்போது உறுதி செய்திருக்கிறது. தொடர்பான விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் நமது மூத்த செய்தி ஆசிரியர் கலைமாறன். சார், தற்போது நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு காரணம் நிலநடுக்கம் தான் அப்படின்னு தற்போது நேபாள அரசு உறுதி செஞ்சிருக்க நிலையில மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது தொடர்பாக ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நிலநடுக்கம் ஏற்படுமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தால் இமயமலைங்கிறதே நிலநடுக்கம் நிகழக்கூடிய ஒரு பிராந்தியம் தான். ஆனா அடுத்த நிலநடுக்கம் ஏற்படும் அப்படிங்கிற எச்சரிக்கை இதுவரையும் விடுக்கப்படல. பொதுவாகவே நிலநடுக்கம் வரும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கையை முன்கூட்டியே விடுப்பது அப்படிங்கிறது இல்லை. நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் பூமியின் மேல் அடுக்கு அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்கும். நம்ம இருக்கிறது வந்து யுரேஷியா அடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பிரிக்க அடுக்கிலிருந்து பிரிந்து வந்து ஆசிய அடுக்கோடு இந்திய துணை கண்டம் மோதி நிற்கிறது. அப்படிதான் புவியியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதுவும் நம்ம வந்து ஆப்பிரிக்கா தான் தாயகம் இந்தியாவுக்கு, அங்கிருந்து பிரிஞ்சு வந்து இந்த துணைக்கண்ட பரப்பு ஆசிய கண்டத்தோடு பொருந்தி நிற்கிறது. அதாவது அப்படி பொருந்தியதுனால்தான் இமயமலைங்கிற ஒரு பெரிய மலை உருவாச்சு. ரெண்டு பூமியின் தகடுகள் மோதி கொண்டதால உருவானது. இந்த ரெண்டு தகடுகளும் ஒன்றோடு ஒன்று இன்னும் முழுமையாக பொருந்தி முடியல. இப்ப ஆப்பிரிக்காங்கிறது உலகத்துல முதல்ல குளிர்ந்த பகுதிகளில் ஒன்று. எனவே அது நிலநடுக்கம் குறைவாகவே இருக்கக்கூடும். இப்ப ஆசிய பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்தியாவின் இமயமலை இருக்கிற இடத்துல அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும். அதே மாதிரி இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா அந்த டெக்டானிக் பிளேட் சொல்லுவாங்க. அந்த டெக்டானிக் பிளேட்லயும் அதிக நிலநடுக்கம் ஏற்படும். ஜப்பான் இருக்கக்கூடிய இடத்துல அதிக நிலநடுக்கம் ஏற்படும். ஏன்னா அந்த பிளேட்டும் இன்னும் முழுமையாக பொருந்தி கொள்ளவில்லை. அந்த பூமியின் மேலடுக்கு தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருப்பதன் காரணமாக நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அடுத்த நிலநடுக்கம் எப்போது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் இமயமலை பிராந்தியங்கள்ல அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். இப்போது ஏற்பட்டிருக்கிற அந்த நிலநடுக்கத்தாலும் அதனால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தாலும் அங்க ஏற்பட்ட பெரிய பாதிப்புகளை இப்பதான் முழுமையான தகவல்கள் அது ஒன்னொன்னா வர தொடங்கி இருக்கிறது. இந்த நேபாளத்துல திடீர் வெள்ளத்துல இந்தியர்கள் 105 பேரை காணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக நேபாள அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த வெள்ளத்தையும் அடுத்து என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து காணாமல் போன ஒரு 400 பேராக இருக்கக்கூடும். ஒரு 384 பயணிகளின் நிலை என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா நேபாள அரசு தெரிவித்திருந்தா நம்ம ஏற்கனவே அது பார்த்தோம். இவர்கள்ல 105 பேர் இந்தியர்கள், 105 பேர் இந்தியர்கள்ல தமிழகத்தை சேர்ந்தவர்கள் 37 பேர். நம்ம இந்த தகவலை ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். தமிழர்களின் நிலை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு எடுத்திருக்கிறத இந்திய அரசு மூலமாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் நேபாள அரசாங்கத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முடுக்கி விட்டுருக்கிறாங்க. இந்த வெள்ளத்தின் நீர்மட்டம் அதிகமாக இருந்தனால ஹெலிகாப்டர் தரையிறக்க முடியாமல் ஹெலிகாப்டர்கள் பறந்தபடியே இருந்தன. அந்த கட்டடங்களின் உச்சியில் இருந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பொருள்கள் வழங்கினார்கள். அவர்களுக்கு மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தினார்கள். இதற்கிடையே வந்து நேபாளத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், பத்திரமா இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு 20 பேரை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதற்காக நேபாளத்திற்கு தமிழ்நாட்டின் அதிகாரிகள் குழு செல்லும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே நேபாளத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு அடுத்த கட்டமாக பீகார் மாநிலத்திற்கு வரக்கூடும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதாவது நேபாளத்தில் ஓடுகின்ற ஆறுகள் பீகார் மாநிலம் வழியாகத்தான் கங்கையில் சேர்ந்து கடலில் கலப்பது வழக்கம். எனவே நேபாளத்தில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த வெள்ளத்தின் பாதிப்பு பீகார் மாநிலத்தில் இருக்கும், அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும். ஏன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் பீகார் மாநிலத்திற்கு தான் நேபாளத்திலிருந்து வரக்கூடிய பெரும்பாலான ஆறுகள் அந்த வெள்ளத்தை சுமந்து கொண்டு பீகார் மாநிலத்துக்கு தான் ஓடி வரும். இப்போ வந்து பீகார் மாநிலத்தில் இப்போ நேபாள மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பீகார்ல இருக்கக்கூடிய கோசி, கண்டகி, பாகமதி இந்த ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கை உருவாக்கும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏற்கனவே இந்த கோசி, கண்டகி, பாகமதி ஆறுகள்ல தண்ணீர் நிரம்பிதான் பாஞ்சிட்டு இருக்குது. இந்த நிலையில கூடுதல் தண்ணீர் வந்தால் இந்த ஆறுகள் பாய்கின்ற ஒரு 8 மாவட்டங்கள் இருக்குது பீகார்ல. அந்த 8 மாவட்டங்களிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை, வெள்ளம் அபாயம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த 8 மாநிலங்களிலும் ஆற்றங்கரைகள் ஒரு 8 ஆறு ஓடுது. இந்த 8 மாநிலங்களிலும் இந்த 8 ஆற்றங்கரைகளிலும் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பீகார் மாநில அரசு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. இதற்கிடையே நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்தின் வழியாக கைலாயத்துக்கு சுற்றுலா போன ஒரு 57 பேர்ல 20 பேர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திமூருங்கிற பாதுகாப்படை முகாமில் தங்க வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளிட்ட மீட்கப்பட்ட இந்தியர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுத்திருக்கிறது. அந்த இந்தியர்களை அழைத்து வருவதற்காக டெல்லியிலிருந்து நாளை காலை 6 மணி அளவில் 2 விமானங்கள் நேபாளத்திற்கு செல்லுகின்றன. அதில் ஒன்று வந்து C-17, இன்னொன்று வந்து C-113 போர் விமானங்கள் போகிறது. இந்த விமானங்கள் பொதுவாக
ராணுவ வீரர்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கோ அல்லது ராணுவத்தின் சார்பிலான தளவாடங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கோ பயன்படக்கூடியவை. அந்த விமானங்கள் மூலமாக நேபாளத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மீட்கப்பட்ட தமிழர்கள் 20 பேர் உள்ளிட்ட இந்தியர்களை நாளைக்கு டெல்லிக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர்ந்து இது சம்பந்தமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் இப்போது நேபாளத்திற்கு போவதற்கான மீட்பு மற்றும் நிவாரண குழுவினரை தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இதே போல நேபாளத்திற்கு தேவையான மருந்து பொருட்களை தயார் நிலையில் வைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த குழுவோடு இணைந்து பணியாற்றுகின்ற நடவடிக்கைகளை தொடங்கி இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு குழு அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பது, அதாவது முதற்கட்டமா இந்தியர்களை மீட்டுட்டு வர்றது, அதன் பிறகு அதன் அடுத்த கட்டம் காணாமல் போன இந்தியர்களை தேடுகின்ற பணியில ஈடுபடுவது. இதற்கு இடையிலேயே இந்திய அரசு நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உதவிக்கரம் நீட்டுவது அல்லது உதவி பணிகளில் ஈடுபடுவது என 3 கட்டமாக பணிகளை இந்திய அரசு பிரித்து வைத்திருக்கிறது. இந்த மீட்பு நடவடிக்கைக்காக ஏற்கனவே பாதுகாப்பாக இருக்கின்ற இந்தியர்கள், நம்ம தமிழர்கள் ஒரு 20 பேர் உள்ளிட்ட இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்காக இந்திய ராணுவ விமானங்களை அனுப்புகிறார்கள். இதே நேரத்தில் இந்த ராணுவ விமானத்தோடு சேர்ந்து பேரிடர் மீட்பு படையினர், அவர்களோடு மருத்துவ குழுவினர், இவர்கள் தவிர பேரிடர் நேரத்தில் உதவி செய்யக்கூடிய தன்னார்வ குழுவினர், இதன ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், அதிகாரிகள், இவர்கள் எல்லாரையும் இந்திய அரசு நேபாளத்திற்கு அனுப்பி வைக்கிறது. இவர்கள் நேபாளத்தில் சென்று மீட்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையே இந்த ரசுவா மாவட்டத்தில், நேபாளத்தினுடைய ரசுவா மாவட்டத்தில் போதைகோஷி ஆற்றில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்குல யார் யார் என்னென்ன காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை நேபாள சுற்றுலா வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஒரு 384 சுற்றுலா பயணிகளை காணவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது. இந்த 384 சுற்றுலா பயணிகள்ல 291 பேர் வெளிநாட்டினர், 93 பேர் நேபாள குடிமக்கள் அப்படின்னு சொல்லி நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்திருக்கிறது. இந்த 291 வெளிநாட்டினர்களில் 105 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். மற்றவர்கள் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். ஆக ஒரு 8 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த வெள்ளத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை நேபாள சுற்றுலா வாரியம் அதிகாரப்பூர்வமாக சற்று முன்னர் வெளியிட்டிருக்கிறது. இவர்கள்ல இந்தியர்கள் தான் அதிகம். அதாவது மொத்தமே 291 வெளிநாட்டினர் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள 105 பேர் இந்தியர்கள். இந்த 105 பேர்ல தமிழர்கள் ஒரு 37 பேர். இந்த தகவல் தான் இப்ப அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியர்களை தவிர பிரிட்டனை சேர்ந்தவர்கள், பிரிட்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா, தென்னாப்பிரிக்கா, நெதர்லாந்து, இந்த நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் காணாமல் போயிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நேபாளத்தைச் சேர்ந்த ஒரு உள்ளூர் சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஒரு 93 பேரை காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் காணாமல் போனவர்கள் நிலவரம். காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணி நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆற்றுல போதைகோஷி ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இப்ப வடிந்து இருக்கிறது. ஆற்று தொடர்ந்து வெள்ளம் போகல. ஏன்னா இது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம். அதனால அந்த வந்த வெள்ளம் எப்படி வந்ததோ அப்படி வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போயிருக்கிறது. போதைகோஷி ஆற்றின் இப்போதைய நிலவரத்தை நம்ம பார்த்தோம்னா, அந்த புகைப்படத்தில் நம்ம காட்சிகள்ல பார்த்துட்டு இருக்கும் பாருங்க, அது போதைகோஷி ஆறு தான். அந்த ஆற்றுல காலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இப்போது வடிந்திருக்கிறது. அங்க கரைக்கு அடங்கி வெள்ளம் போகின்ற அந்த காட்சி நம்ம பார்த்துட்டோம். கரையோரத்தில் இருந்த வீடுகளை அந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட சேறுகள் மூழ்கடித்திருக்கிற அந்த காட்சியை பார்த்துட்டு இப்படிதான் அந்த போதைகோஷி ஆறு இப்ப இருக்கிறது. எனவே வெள்ளம் வடிந்திருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே அந்த ஆற்றின் கரையில் இருந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 11 நீர்மின் நிலையங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 40 ஊர்களில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 19 பாலங்கள் முழுமையாக தகர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற அந்த வழியெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம், விவரங்களை பார்த்தோம். எனவே இதுல மீட்பு பணிகளை உடனடியாக நேபாள அரசு இப்போ நேபாளத்துல இருள் சூழ தொடங்கி இருப்பதனால இப்போதைக்கு மீட்பு பணிகள் நிறுத்தி வச்சிருக்காங்க. நாளை காலையில மீண்டும் மீட்பு பணிகள் தொடரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள்.